கடந்த 10 ஆண்டுகளில் ஏழைகள் மற்றும் பணக்காரர்களிடையேயுள்ள வாங்கும் திறனிலுள்ள இடைவெளி பல மடங்கு அதிகரித்துள்ளது. நாட்டில் பெரும் பணக்காரர்களாக உள்ளவர்கள் நாளொன்றுக்கு 700 ரூபாய் செலவு செய்தால் ஏழைகள் வெறும் 46 ரூபாய் மட்டுமே செலவு செய்வது புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக மக்களின் வாங்கும் திறனை வெளிப்படுத்தும் நுகர்வு செலவு ஆய்வு முடிவுகளை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது. 2022-23 ஆண்டுக்கான நுகர்வு செலவு ஆய்வின்படி இந்தியாவில் ஒரு மாதத்திற்கான தனிநபர் நுகர்வு கிராமங்களில் சராசரியாக 3773 ரூபாயாகவும் நகரங்களில் சராசரியாக 6459 ரூபாயாக உள்ளது. 2011-12 ஆண்டில் கிராமத்தில் சராசரியாக 2008 ரூபாயாகவும் நகரங்களில் சராசரியாக 3510 ரூபாயாகவும் மாத தனிநபர் நுகர்வு செலவு இருந்தது. இதனைவிட தற்போது 2.5 மடங்கு மதிப்பு உயர்ந்திருந்தாலும் அதற்கு விலையேற்றமே காரணம் என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். நாட்டில் அடிமட்டத்தில் உள்ள 5% ஏழைகளின் ஒருநாள் தனிநபர் நுகர்வுக்கான செலவு கிராமங்களில் 46 ரூபாயாகவும் நகரங்களில் 67 ரூபாயாக உள்ளது. அதே நேரத்தில் நாட்டின் பெரும் பணக்காரர்களாக உள்ள 5% பணக்காரர்களின் ஒருநாள் தனிநபர் நுகர்வுக்கான செலவு கிராமங்களில் 350 ரூபாயாகவும் நகரங்களில் 700 ரூபாயாக உள்ளது. இதன் மூலம் ஏழைகள் மற்றும் பணக்காரர்களுக்கிடையே வாங்கும் திறனில் உள்ள இடைவேளை மீண்டும் அதிகரித்துள்ளது தெரியவந்திருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனை உறுதி செய்யும் வகையில் மாதாந்திர சராசரி நுகர்வு செலவு கிராமங்களில் உள்ள ஏழைகளுக்கு 1373 ரூபாயாகவும் பணக்காரர்களுக்கு 10,501 ரூபாயாக உள்ளது. நகரத்தை பொறுத்தவரை ஏழைகளுக்கு 2001 ரூபாயாகவும் பணக்காரர்களுக்கு 20,824 ரூபாயாக உள்ளது. கிராமங்களில் உள்ள ஏழைகளை விட பணக்காரர்கள் 7.65 மடங்கு அதிகமாக செலவு செய்கின்றனர். நகரத்தை பொறுத்தவரை இது 10 மடங்காக உள்ளது. இதனிடையே நகரங்கள் மற்றும் கிராமங்களில் பொதுமக்கள் உணவுக்கு செலவிடுவது கணிசமாக குறைந்திருப்பதும் இதில் தெரியவந்துள்ளது. கடைசியாக 2017-18 ஆண்டு இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் நாட்டு மக்களின் நுகர்வு திறன் குறைந்துவிட்டது என முடிவுகள் வந்ததாக கூறப்பட்ட நிலையில் அந்த முடிவுகளை ஒன்றிய அரசு வெளியிடவில்லை. இந்த நிலையில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் ஆய்வு முடிவுகள் பாஜக ஆட்சியில் மக்களின் நுகர்வு திறன் குறைந்திருப்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.